பேப்பர் ஃபார்ம் ஹைப்ரிட் நெயில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹைப்ரிட் நெயில்ஸ்னா ஹைப்ரிட் எக்ஸ்டென்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியாதவங்க ப்ராப்ளம் கிடையாது, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நடுவில் வந்து நான் உங்களுக்கு ஹைப்ரிட் நெயில்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஹைப்ரிட் ஜெல்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கலாம். நெயில் ப்ரெப்பிங்க்கு ஃபர்ஸ்ட்டு கியூட்டிக்கல் புஷர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நெயில் கிட்ட இருக்கிறது, நெயிலில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்களோட நெயில்ஸ் வந்து ப்ரெப் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது ப்ரெப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து காயமாக்கிடாதீங்க. ஓகேவா? நெயில் ஃபுல்லாக உங்களுக்கு டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஈவனாக ரிமூவ் பண்ணிடுங்க. அதை அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கும் போது சைட்லலாம் உங்களுக்கு வந்து இந்த லேட்ரல் ஃபோல்டுலேயோ இல்லை ப்ராக்சிமல் ஃபோல்டுலேயோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா இல்லை ஸ்கின் வந்து இதை மாதிரி தூக்கிட்டுலாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க கியூட்டிக்கல் கட்டரால். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நல்லா தொடச்சிடுங்க. ஓகேவா? ஜெல் எக்ஸ்டென்ஷன்னாலே நம்ம வந்து பேஸ் கோட் வந்து கண்டிப்பாக போடணும். உங்கள் நெயில்ஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அந்த நெயிலுக்கு வந்து நீங்கள் டீஹைட்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சில நெயில்ஸில் வந்து ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபேஸில் எப்படி ஆயில் சர்க்குலேட் ஆகுதோ அதே மாதிரி நெயில்ஸ்லேயும் வந்து சிலவங்களுக்கு ஆயில் சர்க்குலேட் ஆகும். ஓகேவா? அவங்களுக்குலாம் வந்து டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணணும். டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்யூர் பண்ண வேண்டாம். அது நீங்கள் வைக்கும் போதே அப்படியே நல்லா காஞ்சிடும், அந்த நெயிலில் இருக்க ஆயில் ஃபுல்லத்தையும் எடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெயில் ப்ரைமர் யூஸ் பண்ணணும். நெயில் ப்ரைமர், டீஹைட்ரேட்டர் இதெல்லாம் எதுக்குன்னா நெயில் ப்ரெப்பிங். ஓகேவா? நெயில் வந்து ப்ரெப் பண்ணுறது. அது டீஹைட்ரேட்டட் போட்டுட்டும் க்யூர் பண்ண வேண்டாம், ப்ரைமர் போட்டுட்டும் க்யூர் பண்ண வேண்டாம். ப்ரைமர் போட்டுட்டு உடனேவே நீங்கள் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடலாம். ப்ரைமர் போட்டுட்டு க்யூர் பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே நீங்கள் வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ்லாம் வந்து எதில் அப்ளை பண்ணோம்? இப்போ டிப்பில் அப்ளை பண்ணுறோம், அதே வந்து நெயில்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நம்ம நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி வச்சு உங்கள் வாட்டமாக தானே நீங்கள் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் டிசைன்ஸும் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ க்யூர் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணா போதும். எதுக்குன்னா இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்ண போறோம், அதனால 30 செகண்ட்ஸ் போதும். க்யூர் பண்றதுக்கு முன்னாடி சைட்லலாம் வந்து எங்கேயாவது இருந்துச்சுன்னா தொடச்சி விட்டுருங்க. அந்த மாதிரி சைடில் இருக்கும் போதே நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடமும் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால நீங்கள் க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் க்யூர் பண்ணுங்க. நான் 30 செகண்ட்ஸ் இப்போ க்யூர் பண்ணுறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ் வந்து இருக்கும். ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்க. ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷைனஸையும் ரிமூவ் பண்ணணும். ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் யூஸ் பண்ணுங்க. பஃபரை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் பேஸ் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலர் பாருங்க, ஃபைலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி
ஓவல் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த ஷேப்ல தான் நீங்க ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதா இருந்தா சில பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்லாம் வந்து நீங்க ஃபைலர் வச்சே ரிமூவ் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் ஃபைலர் வச்சு பண்ணியுமே ரொம்ப அந்த ஷைனஸ் இருக்கு. ஓகேவா, அதனால ரொம்ப திக்கா இருக்க சில பிராண்ட்ஸ் வந்து திக்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்க ஃபைலர் யூஸ் பண்ணுங்க. நீங்க பஃபர் பண்ணீங்கன்னா கூட அது போகாது, ரிமூவ் ஆகாது. நீங்க யூஸ் பண்ற பிராண்டை பொறுத்து தான் எல்லாமே. டெக்னிக் தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர பிராண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. டெக்னிக் தெரிஞ்சிட்டிங்கனாலே எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் கொடுத்தாலும் நீங்க பண்ணலாம். நான் என்னோட கையிலே பண்ணா கூட ஒரு விரல்ல வந்து நான் பேலன்ஸ் பண்ணி தான் பண்றேன் பாருங்க. அத மாதிரி தான் நீங்க பண்ணணும். நீங்க உங்களோட கையிலே பண்றதா இருந்தாலும் அந்த பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். ஓகேவா, அப்படியே காத்துலயே நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ பேஸ் கோட் வந்து பஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பேப்பர் ஃபோம் எடுத்துக்கோங்க. பேப்பர் ஃபோம்ல அது எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுன்றதை இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பேப்பர் ஃபோம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு கார்னர்ல இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா வந்துடும். இந்த 2 கார்னர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ல வந்து 1 2 3 இருக்கும். இதுல வந்து 7 இருக்கு பாருங்க. அந்த 2 கார்னர்ஸ் மட்டும் சென்டர்ல ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த 2 கார்னர்ஸ் மட்டும் ஈவனா ஜாயின் பண்ணிடுங்க. ஈவனா இந்த 2 கார்னர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணா போதும். இதுல வந்து நீங்க உங்களுக்கு உங்க விரல் வந்து நல்லா இதுவாகிற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா இதை கூட நீங்க பிரிச்சிடலாம். இதை நீங்க பிரிச்சுட்டு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க பண்ணலாம். இந்த கார்னர்ல தான் நீங்க பிடிக்கணும். இப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கணும், அந்த கார்னர்ல தான் நீங்க பிடிக்கணும். நான் எந்த கார்னர்ல பிடிச்சிருக்கணும், இந்த கார்னர் தான் நீங்க பிடிக்கணும். பிடிச்சிட்டு பாருங்க, நல்லா கரெக்டா உங்க நெயில் வந்து கரெக்டா இதுல ஃபிக்ஸ் ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெயில் பாருங்க அந்த பேப்பர் ஃபோம்ல கரெக்டா ஈவனா இருக்கும். ஓகேவா, உங்க நெயிலும் அந்த பேப்பர் ஃபோமும் தனித்தனியா இருக்கக்கூடாது, ஈவனா இருக்கணும். இப்போ இதுக்கு மேல ஹைபிரிட் ஜெல் யூஸ் பண்ணலாம். ஹைபிரிட் ஜெல்னா பாலிஜெல் தான். பாலிஜெல்ல தான் வந்து ஹைபிரிட் ஜெல் சொல்லுவாங்க. இத மாதிரி நேம் வந்து வித்தியாசமா மாத்தி சொல்லி உங்களை வந்து கிளாஸ்க்கு அது மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. நேம் மட்டும்தான் வேற இருக்குமே தவிர ப்ராடக்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா, அதனால ஹைபிரிட் ஜெல்னா அது வந்து பாலிஜெல் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்துக்கணும். அப்படி இல்லை, ஸ்லிப் சொல்யூஷன் இல்லைனாலும் மோனோமர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் நான். கலர் வந்து கிளிட்டர் டார்க் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ப்ரஷ் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஜெல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் சொல்யூஷன் டச் பண்ணி நீங்க இதை வந்து ஷேப் கொண்டு வாங்க.
லைன்ஸ் இருக்கு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் ஃபார்ம்ல வந்து லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை வந்து நீங்க மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி, மெஷர்மெண்ட்டுக்கு தான் அது, ஸோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஈவனாக கொண்டு வாங்க. இது மாதிரி பாலிஜெல்ல வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ் அது மாதிரிலாம் வேறு கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக மேலே டாப் கோட் போட்டுட்டு நீங்கள் போயிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஜெல் பாலிஷ்லாம் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை. அந்த லைன்ஸ் மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் நெயிலில் வந்து 2 சைட்லையும் ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணுங்கள். இப்போது இதை நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி ரிமூவ் பண்ணணும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்கள் டிப்பை வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் பண்ணதில் வந்து பேப்பர் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷனில் பண்ணுறதா இருந்தாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. உங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணி ஷேப் வந்து கொண்டு வாங்க. ஓகேவா? எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நான் ஷேப் வந்து கொண்டு வரேன். நீங்கள் பேப்பர் ஃபார்மில் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக ஷேப் வரலன்னா ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைலர் வச்சு நீங்கள் அழகாக ஷேப் கொண்டு வரலாம். ஓகேவா? டிப் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பாலிஜெல் டிப் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கிறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு மேலே டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி பாலிஜெல்லில் வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ் அது மாதிரி வேறு வேறு கலர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேவா? இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ் கோட் வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாலிஜெல் வந்து ஹைப்ரிட் ஜெல் ஆர் பாலிஜெல் இது வந்து நம்ம 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணோம். இப்போது டாப் கோட் போட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறோம். ஹைப்ரிட் ஜெல் வச்சு நம்ம பேப்பர் ஃபார்மில் பண்ணோம். ஹைப்ரிட் ஜெல் அப்படின்னா பாலிஜெல்னு சொல்லுவோம் இல்லையா, பாலிஜெல் டிப் வந்து வச்சு நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இதில் ஒரு வீடியோ காட்டிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லா நெயில்ஸ்க்கும் நான் டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். டீஹைட்ரேட்டர் வந்து நெயிலில் இருக்க
டீஹைட்ரேட்டர் வந்து நெயிலில் இருக்க ஷைனஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போது ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு பேஸ் கோட் வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க கற்றுக்க அப்படின்னா ஜெல் பாலிஷாக இருந்தாலும் பேஸ் கோட்டாக இருந்தாலும் சென்டரில் இங்கே வைங்க, வச்சுட்டு பேக்கில் ப்ரஷ் மட்டும் கொண்டு வாங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழகிடும். உங்களுக்கு எவ்வளோ ஜெல் பாலிஷ் எடுக்கணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பழகிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கலாம். ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறோம். ஓகேவா? அடுத்து அந்த ஷைனஸும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பஃபரால் ஃபுல்லாக உங்கள் நெயிலில் வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். எதுக்குன்னா இந்த டஸ்ட் வந்து எதுவும் இதுவாகாம இருக்கு. டஸ்ட் வந்து உங்க நெயில்ல இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது அந்த டஸ்டோடயே நீங்க ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்காக தான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறோம். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எதுக்கு துடைக்கிறோம்னா அசிட்டோன் ஃப்ரீ வந்து மேல இருக்க டஸ்ட், ஸ்டிக்கினஸ் இதெல்லாம் தான் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? இதுவே வந்து அசிட்டோன் எதுக்குன்னா அசிட்டோன் வந்து நீங்க ஃபுல்லா உங்க நெயில் வரைக்குமே ஃபுல்லா எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிடும் அசிட்டோன். இப்போ நீங்க இந்த பாலிஜெல் மேல அசிட்டோன் வச்சு துடைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அது ஊறி ஃபுல்லா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இதே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்க துடைக்கும் போது அது மாதிரி ஆகாது. இதுதான் டிஃபரன்ஸ். அசிட்டோனுக்கும் அசிட்டோன் ஃப்ரீக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? நேத்து கூட ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? டிப் எப்படி செலக்ட் பண்ணணும் பாருங்க. நம்ம நார்மலா நெயில்ல வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா ஃபுல் கவர் டிப் வந்து ஃபுல்லா நெயில் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த பாலிஜெலுக்கு எப்படி பண்ணணும்னா ஒரு உங்க டிப்பை விட உங்க நெயில் சைஸை விட ஒரு சைஸ் அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்க டிப் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பெரிய சைஸ் எதுனா 0 தான் பெரிய சைஸ். அப்படியே 1, 2, 3 கம்மியாகிட்டே போவோம் 9 வரைக்கும். இப்போ இந்த உங்க நெயில் வந்து 4 சைஸ். இப்போ உங்க நெயில் வந்து 4 சைஸா இருந்தா பெரிய சைஸ் என்னது 3 அதுதான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ என்னோட இதுக்கு வந்து இந்த நெயில் வந்து 5 சைஸ். ஓகேவா? இப்போ நான் 4 எடுத்திருக்கேன். நெயில் டிப்ல ஒரு சைட்ல பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு சைட்ல பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சைட்ல வந்து பிடிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அந்த சைட்ல தான் வந்து நீங்க ஜெல் வைக்க போறீங்க. ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் எடுத்தீங்கனாலே போதும். ஸ்லிப் சொல்யூஷன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டச் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த பிராண்ட் வந்து நான் இங்கே வாங்கல. நான் நம்ம ஊர்ல இருக்கிறதும் வந்து அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேணுனாலும் வாங்கிக்கோங்க. இது நல்லா இருக்கு.
டிப்லேயும் பாருங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படி பாருங்க. ஒன் சைடில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்புறம் ஒரு சைடில் மட்டும் ஜெல் இருக்கும், ஒரு சைடில் ஜெல் இருக்காது. கார்னர்ஸ் வரைக்கும் நல்லா வர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எப்படி டிப் வைக்கணும்னா, ஃபுல்லாக இப்படி போயிட்டு டைரெக்டாக நீங்கள் வைக்கக்கூடாது. இந்த இடத்துல போய் டைரெக்டாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியில இருந்தே எடுத்துட்டு போனீங்கன்னா தான், கொஞ்சம் கிட்ட போயிட்டு கொஞ்சம் முன்னாடியில இருந்தே எடுத்துட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நெயில் ஃபுல்லாக வரும். அது அழகாகவும் இருக்கும். ஓகேவா? சைட்லலாம் வந்து எதுவும் வராமல் ஈவனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷேப் வந்து இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு சரியா வரலன்னா நீங்க டேர்ன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஷேப் வேணுமோ அழகா இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே கியூர் பண்ணுங்க. சைட்லலாம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கியூர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதை நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்றேன். பேஸ் கோட் மட்டும்தான் போட்டிருக்கோம், அதுக்கு மேல இது போட்டிருக்கோம். ஓகேவா? அதனால 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணா போதும். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல இப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுங்க, தனியா வந்துடும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு நீங்க அதை ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த நெயிலுக்கு நான் ஓவல் ஷேப் பண்ணதுனால அதே ஷேப்பே இதுக்கும் கொண்டு வந்துக்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடங்க. நெக்ஸ்ட் இங்க நீங்க ஷேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்னர்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்சிமல் ஃபோல்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெண்ட் ஆன மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். அதையும் வந்து ஃபைலர்ல இந்த மாதிரி சின்னதா இருக்க பக்கம் வச்சு கொஞ்சம் சேஃபா அதை ரிமூவ் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவெல்லாம் வரும். அதுக்காக நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னா நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க. உங்க ஃபைலர் வச்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சதுக்கு அப்புறம் டாப் கோட் போட்டு கியூர் பண்ணுங்க.
டாப் கோட் போட்டுட்டு 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன் பாருங்க, அவ்வளோதான். இப்போ நான் எல்லா விரலுக்குமே அது மாதிரி பண்ணிட்டு காட்டுறேன். இதை மாதிரி உங்க ஃபுல் நெயில்ஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், டாப் கோட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்க நெயில்ஸ் பக்கத்துலலாம் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும். ஓகேவா? எதுக்குன்னா நீங்க ஃபைலர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சம்டைம்ஸ் அவங்க கையில வந்து இதுவாக கூட ஆயிருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது கையில வந்து கியூட்டிக்கல் ஆயில் இருக்கு பாருங்க, கியூட்டிக்கல் ஆயில்ல இந்த மாதிரி உங்க நெயில் ஃபுல்லா இப்படி அப்ளை பண்ணுங்க. நெயில சுத்தி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அவங்க கையில வந்து கொஞ்சம் இப்படி மசாஜ் பண்ண மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப தொரன்னு ஊத்திடாதீங்க. அந்த ஃபைலர் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து கார்னர்ஸ்ல 2 கார்னர்ஸ்லயுமே வந்து ப்ராக்சிமல் ஃபோல்ட்லயும் லேட்டரல் ஃபோல்ட்லயும் ஃபுல்லா எல்லா இடமும் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து காஸ்ட் கம்மியா இருக்க ப்ராடக்ட்டும் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலரா உடனே வர்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.